சார் மணி அடிச்சா பியூன் தானே வரணும், நீ ஏன் வர்ற? உங்ககிட்ட நல்ல பேர் சம்பாதிக்கணும், அதுக்காக தான். நல்ல பேரு இப்படி சம்பாதிக்க கூடாது. இந்த மணியன் கம்பெனி பாக்கிய வசூல் பண்ண சொன்னேன், என்ன சார்? அந்த கம்பெனிக்கு நான் தனியார் போய் பணத்தை கேட்க மாட்டேன் சார். ஏன் அந்த முதலாளி கூடவே 2 அடியாள் வச்சிருக்காரு. அவன் 2 அடியாள் தானே வச்சிருக்கான், உனக்கு 4 அடியாள் தர்றேன், உடனே வசூல் பண்ணிடுவா. ஜெனரல் மேனேஜர் வாசுதேவனை கூப்பிடு. ஏன் சார் 4 அடியாள் இல்ல, இவரு ஒருத்தரா? ஷட் அப். கால் வாசுதேவ். எஸ் சார். நீங்க தானே இந்த ஆபீஸ் ஜெனரல் மேனேஜர்? எஸ் சார். அப்போ எல்லா பொறுப்புகளையும் நீங்க தானே கவனிக்கணும். ஆமா சார். இந்த சிண்டிகேட் அசோசியேஷனுக்கு ஒரு எல்சி ஓபன் பண்ணணும்னு சொன்னேன், அத பத்தி எப்பவாவது யோசனை பண்ணதுண்டா? நேத்து கூட உங்களுக்கு நான் ஞாபகப்பட்டேன். அப்பா ஆபீஸ்ல என்ன அப்பா வேண்டிக்கிறேன், இங்க நீ என்ன சார் தான் கூப்பிடு. எஸ் ஃபாதர். நோ நோ, எஸ் அப்பா. சாரி சார். சாரி சார். நான் இப்பவே போய் சார் கம்பெனில சார் கேட்டு வந்துறேன் சார். சார் எஸ், அங்க வேலை சார் அத்தனை பெண்கள் இந்த விஷயமா அடிக்கடி ஞாபகப்படுத்த சொன்னீங்க. கரெக்ட். அப்ப நானே அதை கவனிக்கிறேன். மேனேஜர், இந்த ஆபீஸ் ஜெனரல் மேனேஜரா தான் நான் அங்க போறேன். எங்க அப்பா பிள்ளை வாசுவா போறதா நினைச்சுக்கிட்டு எதுக்காக கோல் மூட்டுறீங்க? நீங்க சொல்ற பாயிண்ட் கரெக்ட். அப்பா சொல்லுங்க. மிஸ்டர் வாசு, என் முகத்தை பார்த்து சொல்லுங்க, ஏன் எதிரில இப்படி 4 வார்த்தை பேசுற அளவுக்கு உங்களுக்கு தைரியம் வளர்ந்து போச்சா? இல்லப்பா, சாரி சார். நான் ஏதோ தெரியாதனமா சொல்லிட்டேன், என்ன மன்னிச்சிருங்க சார். ஆபீஸ் இஸ் க்ளோஸ். தெரியுமே, ஆபீஸை விட்டு ஆளுக்கு வந்தா நீங்க என் அப்பா, நான் உங்க பிள்ளை. கரெக்ட். ஏண்டா மகனே, ஆபீஸ் ரூம்ல என்ன கேட்டேன்? ஜெனரல் மேனேஜரா அந்த பெண்கள் இருக்கிற இடத்துக்கு போற என்ன தவறு நான் கேட்கிறேன்? அப்பா, ஜெனரல் மேனேஜர்னா ஆபீஸ்ல ஒரு கெடுபிடி வேண்டாம், அதனாலதான் நீங்க இருக்கிறதை மறந்துட்டு நான் அப்படி கேட்டேன்ப்பா. என்ன மன்னிச்சிருங்க. நீங்க கிழிச்ச கோட்டை நான் தாண்டவே மாட்டேன். பல லட்சங்களுக்கு அதிபதி அந்த கடிகலிங்க, இந்த கடிகலிங்கத்துக்கு ஒரே வாரிசுடா நீ. அப்படித்தான் வெளியில சொல்லி கேள்விப்பட்டிருக்கேன். வெளிய 1000 சொல்லுவானுங்கடா, நான் ஏன் உங்ககிட்ட கண்டிப்பா இருக்கிறேன்? ஆபீஸ்ல பொறுப்பா நடந்துக்கணும், வீட்டுல நல்ல நடத்தையோட இருக்கணும், அதுக்காக தான் அப்படி கண்டிப்பா இருக்கிறேன். அதுதானே நியாயம். என்னடா என்ன? அப்பா, எனக்கு உடம்பு சரியா இல்ல, எதுக்கும் டாக்டரை போய் நான் நடந்தே போய் பார்த்து வந்துடுறேன். வேணாண்டா, கார்ல போ. சரிப்பா. யாருமே இல்ல, நாம தைரியமா பேசலாம்ல. கைய விடுங்க. இது உங்களுக்கு நல்லா இருக்கா? எது? நீங்க இப்படி பயப்படணும்? இது பாரு, எங்க அப்பா பத்தி உனக்கு தெரியாது, அவர் ஒரு மாதிரி. நாம சந்திச்சது தெரிஞ்சா ஆபத்து. பாருங்க, ஒரு நாளைக்கு நானே நேரா உங்க வீட்டுக்கு வர போறேன். உங்க அப்பாவை நான் சந்திச்சு. ஐயோ, அவசரப்படாத, கொஞ்சம் பொறுத்துக்கோ. ஏன் மாசு சார், நீங்க எப்போ இங்க? பொண்ணு யாரு? காதலியா? ஆமா. இல்ல அப்போ உங்க அப்பா பாத்துட்டு வரேன். என்ன வந்து உங்களுக்கு செலவுக்கு 100 ரூபாய். ரொம்ப தேங்க்ஸ். அடுத்த சந்திப்பு இன்னைக்கு நாளைக்கா? இனிமே மீட்டிங்க இல்ல, அப்படி சொல்லக்கூடாது. இந்த மாசம் எனக்கு ரொம்ப செலவு இருக்கு, அடிக்கடி சந்திங்க, நான் வரேன். வாசு, மாலதி, இந்த மாதிரி காதலுக்கு லஞ்சம் கொடுத்துட்டே இருந்தா நம்ம நாடு உருப்படுமா நான் கேக்குறேன். உருப்படாது, வாஸ்தவம் தான் தெரியல. ஆனா இந்த விஷயம் எங்க அப்பாவுக்கு தெரிஞ்சா என்ன உறுதியாம ஆக்கிடுவாரு. வாசு, மாலதி, நானும் அனாதைதான். எங்க அத்தை வீட்டுல தான் தங்கி இருக்கேன். என்னோட வருங்கால வருமானத்தை நம்பிதான் அவங்களும் இருக்காங்க. அதுவும் தெரியல. தெரியும். இருந்தாலும் உங்களுக்காக, உங்க அன்புக்காக அவங்களை எல்லாம் மறந்துட்டு உங்க கூட நான் இப்பவே வர தயாரா இருக்கேன். அதுவும் தெரியல. அதுவும் எனக்கு தெரியும். மாலதி, கொஞ்ச நாள் பொறுத்துக்கோங்க. ஆமா, இப்ப நாம என்ன சண்டை போட்டுக்கிட்டே தான் இருக்கணுமா? சந்தோஷமா சிரிச்சு பேசலாமா? பேசிக்கிட்டே இருந்தா எப்படி அப்படின்றியா? சரி சரி, பேசிக்கிட்டே இருப்போம். ஹலோ, 74928 here. நான் நளினி பேசுறேன். அரே, மிஸ் நளினியா? வாசு தானே பேசுறது? வா வாசு எதுக்கு உங்களுக்கு வேணும்? அது கேட்க நீங்க சார். தாயாரா? அம்மா பரதேவதே, நான் தான் இந்த கம்பெனி முதலாளி. கேட்டது தப்பா? ஹலோ 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 ஹலோ.
எனக்கு உடனே ஒரு உண்மை தெரிஞ்சாகும். என்னப்பா? நளினின்ற பொண்ணு யார்? நளினியா? ஆமாடா, நளினின்னு ஒரு பொண்ணு இப்பதான் உனக்கு போன் பண்ண. நல்ல காலம் அந்த போனை நான் எடுத்தேன். அந்த பொண்ணு யாரு உடனே எனக்கு தெரிஞ்சாகணும். நளினிங்கிற பொண்ணு எனக்கு போன் பண்ணாளா? யாரவ? எதுக்காக போன் பண்ணா? அதையும் நான் விசாரிச்சு சொல்லணுமா? சொல்லு, யாரவ? யாரவ? அதைத்தான் நானும் கேட்கிறேன். அந்த நளினி யாருன்னு கேட்டா மறைக்கிறதும் இல்லாம மறைக்கிறேன். அப்பா, நான் சத்தியமா சொல்றேன், அந்த நளினி யாருன்னே எனக்கு தெரியாது. தெரியாட்டி எதுக்காக போன் கால் வரணும்? அப்பா, நம்ம ரெண்டு பேருடைய உறவையும் கெடுக்கிறதுக்காக வேணும்னு வேற யாரோ இப்படி செஞ்சிருக்காங்கன்னு நினைக்கிறேன். பாருங்க, மறுபடியும் இந்த மாதிரி போன் கால் வந்துச்சு, போலீஸ் பிடிச்சு கொடுத்துருங்க. நான் உன்னை நம்புறேன்டா. ஆனா ஒண்ணு மட்டும் உறுதியா சொல்றேன், இந்த கடிகலிங்கத்துடைய கண் முன்ன எப்பவும் கண் காணிச்சுக்கிட்டே தான். சரிப்பா, மறைச்சிக்கலாம். யாரோ வர்ற மாதிரி இருந்தது. ஒருவேளை அவர் எங்க அப்பாவுக்கு தெரிஞ்சவரா இருந்து இத போய் அப்பாட்ட சொல்லி எதுக்காக வம்பு? வாசு, காதலிக்க கூடாது. காதலிக்க ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் உலகத்துக்கு பயப்படக்கூடாது. ஒண்ணு வச்சுக்கங்க, மத்தவங்க நம்மள பாக்குறாங்க நினைக்கிறது தவறு. நாம தான் மத்தவங்கள பாக்குறோம். புரியுதா? இந்த தத்துவம் எங்க அப்பாவுக்கு புரிஞ்சா நல்லா இருக்கும். மாலதி, வாயேன். அங்கம் புதுவிதம் அழகினில் ஒரு விதம் நங்கை முகம் நவரச நிலவு. அங்கம் புதுவிதம் அழகினில் ஒரு விதம் நங்கை முகம் நவரச நிலவு. நங்கை இவளிடம் நவரசம் பழகிய உங்கள் முகம் அதிசய கனவு. நங்கை இவளிடம் நவரசம் பழகிய உங்கள் முகம் அதிசய கனவு. நவரச நிலவு, அதிசய கனவு. நவரச நிலவு, அதிசய கனவு. பூவிரி சோலைகள் ஆடிடும் தீவினில் பறவை பறக்கும் அழகோ. தேவியின் வெண்ணிற மேனியில் விளையாடும் பொன்னழகு. பூவிரி சோலைகள் ஆடிடும் தீவினில் பறவை பறக்கும் அழகோ. தேவியின் வெண்ணிற மேனியில் விளையாடும் பொன்னழகு. மாதுளம் பூவினில் பொன்னிற வண்டுகள் மொய்ந்து களிக்கும் அழகோ. காதலின் ஆனந்த போதையில் உறவாடும் உன் அழகு. லா 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 லா. மாதுளம் பூவினில் பொன்னிற வண்டுகள் மொய்ந்து களிக்கும் அழகோ. காதலின் ஆனந்த போதையில் உறவாடும் உன் அழகு. கற்பனை அற்புதம், காதலே ஓவியம், தொட்டதும் பட்டதும் தோன்றுமே காவியம். கற்பனை அற்புதம், காதலே ஓவியம், தொட்டதும் பட்டதும் தோன்றுமே காவியம். அங்கம் புதுவிதம் அழகினில் ஒரு விதம் நங்கை முகம் நவரச நிலவு. நங்கை இவளிடம் நவரசம் பழகிய உங்கள் முகம் அதிசய கனவு. தேன் சுவையோ இல்லை நான் சுவையோ என தேடி அணைக்கும் அழகே. மைவிழி நாடக பார்வையில் கதை நாளும் சொல்லிவிடு. பாலிலும் மெல்லிய பனியிலும் ஓடிய பருவகால இசையே. பார்த்தது மட்டும் போதுமா, ஒரு பாடம் சொல்லிவிடு. வந்தது கொஞ்சமே, வருவதோ ஆயிரம். ஒவ்வொரு நினைவிலும் உலகமே நம்மிடம். அங்கம் புதுவிதம் அழகினில் ஒரு விதம் நங்கை முகம் நவரச நிலவு. நங்கை இவளிடம் நவரசம் பழகிய உங்கள் முகம் அதிசய கனவு. ஹோய், நவரச நிலவு. ஹே!
நிலவு அதிசய கனவு. இப்ப நான் கேட்கறதுக்கு மறைக்காம ஒழுங்கா பதில் சொல்லணும். என்ன? சரிப்பா. இன்னைக்கு சாயந்தரம் எங்க போன? சாயந்தரம் பீச்சுக்கு போனேன். பீச்சுக்கு. ஓஹோ, பீச்ல காத்து நல்லா வந்ததா? காத்து பரவாயில்ல நல்லாவே வந்தது. அங்க ஒரு மீட்டிங் நடந்தது, அதுல யாரு பேசுனாங்க? மீட்டிங் நான் தான் மெரினா பீச்சுக்கு போலையே, ஐடி ஆபீஸ்க்கு எதிர்த்தாப்புல அந்த பீச்சுக்கு போயிருந்தேன். நீ பீச்சுக்கே போகலங்கிற ஒண்ணு ஊருக்கு வெளியே முசாபரி தோட்டம் இருக்குது, அங்க பார்த்ததாக என்கிட்ட யாரோ சொன்னாங்க. என்னது? என்ன அங்க பார்த்தா சொன்னாங்களா? யார் சொன்னது? நீங்க ஒண்ணு பேயும் பிசாசு நடமாடுற இடத்துக்கு நான் எதுக்காக போறேன்? நான் சொல்றத கேள்றா. அந்த முசாபரி தோட்டத்துக்கு ஆம்பளையும் பொம்பளையுமா 2 பேய் போச்சு. பொம்பளை பேய் சொல்லுச்சு காதலிக்க கூடாது, அப்படியே காதலிச்சுட்டா அப்புறம் உலகத்துக்கு பயப்படக்கூடாதுன்னு. அப்பா வந்து பூனை மாதிரி இருந்துகிட்டு உனக்கு ஒரு காதலி வேறையா? என்னடா வந்து உண்மையை சொல்ற? யாரா அவன்? அப்பா உங்ககிட்ட வேணும்னே யாரோ வந்து சொல்லிருக்காங்க. எனக்கு எந்த பொண்ணையும் தெரியாது. ஓஹோ, மேனேஜர் சார், அந்த இளவ போடியா? வசனமா பாட்டா? 2 இளவையும் போடியா, வசனமா பாட்டா? யாரோ வர மாதிரி இருக்குது. ஒருவேளை அவர் எங்க அப்பாவுக்கு தெரிஞ்சவரா இருந்து இத போய் அப்பாட்ட சொல்லி இதுக்காக வம்பு. காதலிக்க கூடாது, காதலிக்க ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் உலகத்துக்கு பயப்படக்கூடாது. ஒண்ணு வச்சுக்கங்க, மத்தவங்க நம்மள பாக்குறாங்க நினைக்கிறது தவறு, நாம தான் மத்தவங்களை பாக்குறோம். புரியுதா? போதுமாடா, போதுமா, இன்னும் வேணுமா? யாரா அவன்? யோ மேனேஜர், இதெல்லாம் ஓ வேலை தானையா? ஏன்டா அவரை மிரட்டுற? உன் காதல் விவகாரம் எனக்கு தெரியாம இருக்குன்றதுக்காக நீ அவருக்கு 100 ரூபாய் லஞ்சம் கொடுத்த, நான் 200 ரூபாய் கொடுத்தேன்டா. உன் விவகாரத்தை டேப்லயே ரெக்கார்ட் பண்ணிட்டு வந்துட்டாரு. ஐயோ, இந்த உலகத்துல யார நம்புறதுனே எனக்கு தெரியலையே. என் கொள்கை யார்கிட்ட பணம் இருக்குதோ அவங்கள நம்புறது. கரெக்ட். முதல்ல அந்த பெண்ணை பார்த்து இனிமே உன் முகத்துல முழிக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்துருப்போ. அப்பா 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 அப்பா, உங்களுக்கு தான் இவ்வளவு தெரிஞ்சு போச்சு. அதனால அந்த பொண்ணை ஆசீர்வாதம் பண்ணி உங்க மருமகளா ஏத்துங்கப்பா. நடக்காதா? நடக்காது. இந்த கல்யாணம் நடக்காது, நடக்க கூடாது, நடக்க விட மாட்டேன். போடா. என்ன தம்பி இது? ஒட்டியும் கையும் எங்க கிளம்பிட்டீங்க? நான் இந்த வீட்டை விட்டே போறேன். வீட்டை விட்டு போறீங்களா? அப்பா கிட்ட ஒரு வார்த்தை சொன்னீங்களா? அந்த தைரியம் தான் எனக்கு கிடையாது மேனேஜர். என்ன? நான் வீட்டை விட்டு போறேன். சரி. அப்பாவை ஜாக்கிரதையா பாத்துக்குங்க. சரி. அவர் குழந்தை மாதிரி ரொம்ப பிடிவாதம் பிடிப்பார். வாரத்துல புதன்கிழமை சனிக்கிழமை 2 நாளைக்கு எண்ணெய் தேய்ச்சிக்க சொல்லுங்க. தோட்டத்துல இருக்கிற குரோட்டஸ் எல்லாம் ஜாக்கிரதையா பாத்துங்க. தொழுவத்துல இருக்கிற கண்ணுக்குட்டி அதையும் பாத்துங்க. அதெல்லாம் நான் வளர்த்து. நான் வரேன் மேனேஜர். தம்பி, என்னமோ சகுந்தல துஷ்டன வீட்டுக்கு போகும்போது புலம்புறீங்களே, பாட்டு தான் பாடல. நீங்க நான் சொல்றதை கேளுங்க, அப்பா மனசு கண்டிப்பா மாறிடும். அது மாறவே மாறாது. அப்பா, மேனேஜர் வாக்கி சக்கரை தான் போடணும். எனக்கு அப்பவே தெரியும் உங்க மனசு மாறும்னு. மனசு மாறித்தாண்டா வந்திருக்கிறேன், மனசு மாறித்தான் வந்திருக்கிறேன். அப்பா, இந்த வீட்டை பொறுத்த மட்டும் பெத்த மனசு கல்லு, புள்ள மனசு பித்து. வெளியே போட. போறதா இருந்தா தாராளமா போடா. உண்மையாவா சொல்றீங்க? உண்மையை தாண்டா சொல்றேன். வெளியே போன மறுபடியும் முகத்துல முடிக்க கூடாது. போடா. அப்பா போடா. நில்றா. எனக்கு அப்பவே தெரியும் ரத்த பாசம் விட்டுருமா. ரத்த பாசம் தாண்டா மகனே. ரத்த ரத்த நினைச்சேன். இது ரத்த பாசம் மாத்திரம் இல்ல, நான் சம்பாதிச்ச பணத்து மேல இருக்கிற பாசம் கூட. இதெல்லாம் நான் சம்பாதிச்சது. அவ்வளவு சுலபமா நீ எடுத்துட்டு போனா விட மாட்டேன். ஆமா, 30 ரூபாய் நான் சம்பாதிச்சது. நீ சம்பாதிச்சதா? எடுத்துட்டு போடா வெளியே. தம்பி, தப்பி தவறி கல்யாணம் நடந்தா இந்த விருந்து கூட மறந்துடாதீங்க. என்ன கல்யாணத்துக்கு எத்தனை பேர் காத்துட்டு இருக்காங்க? இன்னும் ஒண்ணே தான் சார் பாக்கி. சார், நாங்க இங்கே இருக்கணுமா இல்ல புறப்படலாமா சார்? இங்க கல்யாணத்தை பதிவு தான் செய்ய முடியும். நீங்க குடுத்தன நடத்த இடம் பார்த்து கொடுக்க முடியாது. புறப்படுங்க. நெக்ஸ்ட். மாத்தி கடைசி நிமிஷத்துல எனக்கு என்னவோ பயமா இருக்கு. எதுக்கும் அப்பா கிட்ட போய் ஒரு வார்த்தை கேட்டு வந்துடுறேன். நல்லா இருக்கு. கல்யாணத்துக்கு ரெஜிஸ்டர் கூப்பிட்டாச்சு, சாட்சி எல்லாம் ரெடி. இப்ப என்ன? அப்பா வாங்க. உங்க பேர் மிஸ்டர் வாசுதேவன் தானே? இல்ல. உங்க பேரை கேக்குறாரு. எஸ் சார், வாசுதேவன். தகப்பனார் பெயர்? ராமலிங்கம். வாட்? கடிகலிங்கம் அப்ளிகேஷன்ல இருக்கு. எஸ் சார். அப்போ கடிகலிங்கம் தான். கடிகலிங்கம் சார் கரெக்ட். பொதுவாவே அவர் யார் எந்த கேள்வி கேட்டாலும் பயத்துல ஏதாவது உளறிக்கிட்டே இருப்பாரு. படிக்கிற காலத்துல இருந்தே அவர் அப்படிதான் சார்.
உங்க பேரு? பேர் மாலதி, வயசு 21, அப்பா பேர் நமச்சிவாய, சொந்த ஊர் தஞ்சாவூர். நீங்க ரெண்டு பேரும் மனப்பூர்வமா ஒருத்தர் கல்யாணம் செய்து கொள்ள விரும்புறீங்க இல்லையா? எஸ் சார். எஸ் சார், எஸ் சார். கமா, இதுல கையெழுத்து போடுங்க. வாசு, என்ன சோகம்? சோகம் மட்டும் இல்ல, அப்பா விரோதிச்சுக்கிட்டு கல்யாணத்தை பண்ணிக்கிட்டு கையில காது பணம் இல்லாம இருக்கத நினைச்சா எனக்கு அழுகியே வருது. கல்யாணத்துக்காக ரிஜிஸ்டார் ஆபீஸ்ல நாம 2 பேரும் போட்ட கையெழுத்தோட இங்க கூட என்ன காஞ்சிருக்காது? அதுக்குள்ள சலிப்பா? அதுல மாலதி, என் பங்களாவில 4 பேருக்கு மத்தியில கலகலகலன்னு இருக்க வேண்டிய நாம இப்படி இங்க வந்து உட்காருவோமா? இத பாருங்க, இதுதான் உங்களுக்கு கடைசி எச்சரிக்கை. இனிமே உங்க பணக்கார பிரிவை பத்தி பேசுனீங்க, மன்னிச்சுக்க மாலதி, இனிமே நான் பிறந்த வீட்டை பத்தி பேசவே மாட்டேன். இப்ப சொன்னீங்க பாருங்க, அதுதான் கரெக்ட். ஆமா மாலதி, இனிமே நாம எங்க தங்குறது, எங்க குடி போறது? வாசு, என் ஃப்ரெண்ட் கலானோசி இருக்கா, அவ வீட்ல ஒரு போர்ஷன் காலி இருக்கதா சொன்னா. இப்பவே போலாமா? ஏன் பறக்குறீங்க? நாளை காலையில தான் வர சொல்லியிருக்கா. அது வரைக்கும் ஏதாவது சினிமா டிராமான்னு பார்த்து பொழுது போக்குவோம். போக்குவோம். பார்த்ததுண்டோ
சொல்லி இனிக்கும் வண்ணம் தொடர்ந்து போகலாம். சொர்க்க வாசல் என்னவென்று தேடி பார்க்கலாம். முத்து பந்தல் மோக சின்னம் பார்த்ததுண்டா? நாம் இருவரும் சுகம் பெறுவது எதிலே? யாஜா தேன் கனி எனும் இதை தருவது அதிலே. முத்து பந்தல் மோக சின்னம் பார்த்ததுண்டா? மாலதி, மாலதி. கர்மம் கர்மம். வாசு, இது உங்களுக்கே நல்லா இருக்கா? என்னங்க தனியா விட்டியே இங்க வந்தீங்க? மாலதி, நாம டான்ஸ் பாத்துக்கிட்டே இருந்தோமா, திடீர்னு எங்க அப்பா வந்து பக்கத்துல உட்கார்ந்துட்டாரு. நான் உடனே அங்க இருந்து எகிரிட்டேனே. உங்க அப்பாவா? நான் பார்க்கவே இல்லையே வாசு. பாக்காத வரைக்கும் பெட்டர். நல்ல ஹாலம். நீங்க பயத்துல அவர் பின்னாலேயே போகாம இருந்தீங்களே. பேசாம அப்படியே செஞ்சிருக்கலாம். என்னது? மாலதி, இனிமே நாம எங்க போய் தங்கறது? பார்க் பெஞ்ச் இல்லனா பீச். வாங்க. போட்டி போட்டி புடியா. வாசு, நான் சொன்ன என் ஃப்ரெண்ட் கலா, அவ இருக்கிற வீடு இதுதான். எப்படி வீடு நல்லா இல்ல? பியூட்டிஃபுல். குடுத்தன நடத்துறதுக்கு அமைதியான இடம் தேவை. இந்த இடம் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. அமைதியான இடம். அதை கேட்கிறியா? சொல்லு, அந்த பணத்தை எங்க வச்சிருக்க? சொல்லு. ஏதாவது டிராமா ரிஹர்சல் நடக்குதா? அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. கலா, புருஷன் கொஞ்சம் கோவக்காரன் ஏற்கனவே என்கிட்ட சொல்லிருக்கா. கொஞ்சம் கோவமா இது? வாசு, நான் நினைக்கிறேன் புருஷன் பொண்டாட்டுக்குள்ள ஏதோ சின்ன தகராறு. சின்ன தகராறு இல்லம்மா, பெரிய யுத்தமே நடக்குது. கலா, கலா, கலா. யார் நீங்க? உங்களுக்கு யார் வேணும்? கலா இல்ல? கலா, அந்த கழுதை எங்கதான் இருக்கு? நீங்க எதுக்காக அவளை பார்க்கணும்? நான் அவளோட ஃப்ரெண்ட். என்ன அப்படி பாக்குறீங்க? ஒண்ணுமில்ல மாலதி, அவர் தன் பொண்டாட்டிய கழுதேன்னு சொன்னாரு. உடனே அவளை உன் ஃப்ரெண்டுன்னு சொன்னியா? உன் உருவம் மட்டும் வேற மாதிரியா இருக்கேன்னு யோசனை பண்றாரு இல்லையா சார்? சார், இந்த வீட்ல குடுத்தனத்துக்கு இடம் காலியா இருக்குன்னு கலா சொன்னா, அதனால தான் நாங்க 2 பேரும் வந்திருக்கோம். என்னது? என்ன கேட்காம இங்க குடுத்தனத்துக்கு இடம் இருக்குன்னு சொன்னாளா? கலா, மாலதி மாலதி, இவன் பயங்கரமான ஆசாமியா இருப்பான் போல இருக்கே. எனக்கு பயமா இருக்கு. என்ன பயம்? ஆளையா முங்கிடுவாரு. ஆம்பளையா லட்சணமா தைரியமா இருங்க. நான் ஆம்பளைங்கிறத அடிக்கடி ஞாபகப்படுத்திட்டே இரு. கடவுளே, அறிவு கேட்டவளே, என்ன கேட்காம அவங்க குடுத்தனத்துக்கு வர சொன்னியா? ஆமாங்க, வர சொல்லிருந்தேன். என்ன சார், அவ மேல ஒண்ணும் தப்பு இல்ல. நாங்களா தான் வந்தோம். கலா, சௌக்கியமா? தலைமுடிய பிடிச்ச பிறகு விடவே இல்ல. அதுக்குள்ள நான் சௌக்கியமா கலா விட்டுருக்கு சார். கலா, என்ன மன்னிச்சிருமா. நாங்க இங்க வந்ததுனால தானே உனக்கு இந்த வேதனை. நீ வருத்தப்பட வேண்டாம் மாலதி. இது என் வாழ்க்கையில் ஏற்பட்ட சாபம். அத்தா, உங்களை நான் கெஞ்சி கேட்டுக்கிறேன். நீங்க எனக்கு அன்பை காட்ட வேண்டாம், ஆதரவளிக்க வேண்டாம். மனைவிங்கிற ஸ்தானத்துக்காகவாவது மத்தவங்க கண் முன்னால் என்ன துன்புறுத்தாதீங்க. இப்ப நான் கேட்கறதுக்கு பதில் சொல்லு. இப்ப வந்திருக்கிறவங்களுக்கு குடுத்தனத்துக்கு இடம் கொடுத்துதான் ஆகணுமா? நாங்க தங்குறதா இன்னும் முடிவு பண்ணல. நீ எப்படி மாலதி? நான் தங்கறதா முடிவு பண்ணிட்டேன். இத பாருங்க, வீட்டுக்காரன் நம்மையே பார்த்து குடுத்தன வைக்க சொல்லிருக்காரு. இதுல என்னங்க தவறு? சின்ன வயசுல இருந்தே மாலத்தி கூட பழகிடுமா, ஒருத்தருக்கு ஒருத்தர் உதவியா இருப்போம் இல்லையா? கரெக்ட். வாங்க நம்ம போஷனை போய் பாப்போம். ஏய் மிஸ்டர், உங்க 2 பேர் குடுத்தனவுமே இந்த 2 பெட்டிகளுக்குள்ளதான் அடங்கி இருக்கா? என்ன தொழில்? குருவி ஜோசியமா? சார், அது ஒரு பெரிய கதை. கதை அப்புறம் சொல்லு. மிஸ்டர், நீங்க 2 பேரும் இங்க குடுத்தன இருங்க. ஆனா எங்க குடும்ப விவகாரத்துல மட்டும் தலையிடக்கூடாது. சேச்சே, அசிங்கம். அதுல யார் சார் தலையிடுவாங்க? நான் சீரியஸா சொல்றேன், அதனுடைய விளைவுகள் பயங்கரமா இருக்கும். என்ன சார், ரொம்ப பயமுறுத்துறீங்க? முக்கியமா உனக்கு தாமா எச்சரிக்கை தேவை. என் பெண்டாட்டி கிட்ட அதை இதை பேசி வம்ப வளர்த்தீங்க. சார், கவலைப்படாதீங்க சார். அவங்க 2 பேரும் ஒன்னா சேராம நான் பாத்துக்கிறேன். சார், நானும் உங்ககிட்ட திட்டவட்டமா சொல்லிடுறேன். எங்களாலையும் அடிமைத்தனமா வாழ முடியாது. அதுவும் இல்லாம உங்க வைஃப் கலாவும் நானும் கேஜி கிளாஸ்ல இருந்து கேம்பிரிட்ஜ் வரைக்கும் ஒன்னாவே படிச்சோம், ஒன்னாவே ஃபெயில் ஆனோம். அதனால நாங்க ஏதாவது பேசுவோம், கொள்ளுவோம். ஆமா. என்னடி? என்னது? என்ன டியா? இத பாருங்க,
என்ன இப்ப நீங்க என்ன நீர் கூப்பிட்டீங்களா என்ன டீன் கூப்பிட்டீங்களா முதல்ல தெரிஞ்சாகணும். உன்னை நான் எப்ப கூப்பிட்டாலும் என்ன நீதான் டீ இல்ல. ம். என்ன நீ வந்து வராம சாப்பிட்டு போய் சண்டை. இத பாருங்க, சார். இந்த அளவுக்கு உங்களை ஏன் எச்சரிக்கை செய்யறேன்னா, நாளைக்கே என் பெண்டாட்டியை நான் கொலை கூட செய்வேன். நீங்க சாட்சி சொல்ல வேண்டியிருக்கும். ஆமா சார் சார், அது மட்டும் வேணாம் சார். உங்க போட்டோவையாவது கொலை செஞ்ச அன்னைக்கு மட்டும் பேப்பர்ல போடுவான். எங்க போட்டோவை சாட்சி சொல்ற அன்னைக்கெல்லாம் பேப்பர்ல போட்டு போட்டு மானத்தை வாங்குவான் சார். அதை வேற எங்க அப்பா பார்த்து ஐயோ அது மட்டும் வேணாம் சார். இப்ப என்ன கொலையாவ நடந்து போச்சு. அவர் ஒரு பேச்சுக்கு தானே சொன்னாரு. என்ன கலா போஷனை பாப்பமா? வா மாலதி. போங்க போங்க. வாங்க. பங்களா விட்டுட்டு பணக்கார அப்பனை விரோதிச்சுக்கிட்டு உன் கூட வந்தேன். என்ன நல்லா இங்க மாட்டி விட்டுட்டேன். அந்த ஆசாமி எந்த சமயத்துல என்ன செய்ய போறானோ எனக்கு பயமா இருக்கு. இத பாருங்க, நான் கூட இங்க தங்க வேண்டாம் தான் நினைச்சேன். ஆனா கலாவருடைய நிலைமை பார்த்ததுக்கு அப்புறம் அவளோட எதிர்காலத்துக்காக நாம இங்க தங்கத்தான் வேணுங்கிற முடிவு பண்ணிட்டேன். என்ன நீ இதுக்காக என்ன காதலிச்சு கல்யாணம் பண்ணிக்கிட்ட? என்னது? இல்ல, நாம எப்படித்தான் குடுத்தம் நடத்த போறோமோ, எப்படித்தான் செலவை சமாளிக்க போறோமோ. இப்ப என்ன, 2 பேரும் படிச்சிருக்கோம். எங்கயாவது உத்தியோகத்துக்கு முயற்சி பண்ணுவோம். அது வரைக்கும் சக்கரை எப்படி ஓடும்? இருக்கவே இருக்கு உங்க மைனர் செய்யணும். உன் வளையல் இத பாருங்க, வாழ்க்கையில கவலையே படக்கூடாது, சிரிச்சுக்கிட்டே இருக்கணும். உங்களுக்கு சிரிக்க தானே சொன்னேன். மாலதி மாலதி மாலதி, முதல்ல அந்த கதவுக்கு ஒரு ஸ்கிரீன் டச் போடணும். உங்க ஃப்ரெண்ட் கலா வந்திருக்கா பாரு. என்னங்களா, நான் சந்தர்ப்பம் தெரியாம வந்துட்டேன் போல இருக்கு. அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. மாலதி, இந்த பாத்திரங்கள்லாம் உனக்காகத்தான் கொண்டு வந்திருக்கேன். பாவம் வந்தது வராதுமா, நீ என்ன செய்வ? வா மாலதி. ரொம்ப தேங்க்ஸ் கலா. கலா, நாங்க 2 பேரும் ரிஜிஸ்டர் ஆபீஸ்ல கல்யாணம் செஞ்சுக்கிட்டு எதிர்காலத்தோட தைரியமா போராடுவோங்கிற துணிச்சல தான் புறப்பட்டு வந்திருக்கோம். மாலதி, அந்த காலத்துல நீ எப்படி தைரியத்தோடையும் துணிச்சலோடையும் இருப்பியோ அதே மாதிரி தான் இப்பவும் இருக்கிறேன். உனக்காக நான் எந்த உதவியும் செய்ய தயாரா இருக்கிறேன். என்ன இருக்கலாம், இப்பதானா நீ எனக்கு உதவி செய்ய போற? சின்ன வயசுலயே அனாதை ஆயிட்டு எனக்கு அன்பு காட்டி உங்க அப்பா கிட்ட சொல்லி 2 வருஷம் படிப்பு செலவே ஏத்துக்கிட்டேம்மா. அதையெல்லாம் நான் என் வாழ்க்கையில மறந்துட முடியுமா? ஆனா கலா, இவ்வளவு நல்ல உள்ளம் படிச்ச உனக்கு வாழ்க்கை சரியா அமையலன்னு தான் நான் வருத்தப்படுறேன். யார் யாருக்கு என்ன கொடுத்து வச்சிருக்கோம் அதுதானே மாலதி நடக்கும்.